Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம்ஸ். ஓகேவா, என்னெல்லாம் அல்காரிதம் டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் யூனிட் 1ல் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியில் அல்காரிதம் டெவலப் பண்ணுறதுக்கு மொத்தம் நமக்கு 2 வகையாக டெவலப் பண்ணலாம். ஐட்ரேஷன் அண்ட் ரெக்கர்ஷன். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஐட்ரேஷன் அப்படின்னா சிம்பிள் திங், ரிப்பீட்டட் ப்ராசஸ். ஓகேவா, ஒரு ப்ராசஸ் வந்து திரும்ப திரும்ப ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் நடக்கிறதுக்கு பேர் ஐட்ரேஷன். அதுவே ரெக்கர்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் அகைன் அண்ட் அகைன் இஸ் கால்ட் ரெக்கர்ஷன். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன் தன்னை தானே எங்கெல்லாம் வேணுமோ திரும்ப திரும்ப கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கிறதுக்கு பேர் ரெக்கர்ஷன். ஓகே, ஸோ இதை தான் இங்கே வந்து திரும்ப பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ ஐட்ரேஷன் தான் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஐட்ரேஷன் அப்படின்னா என்ன? ஐட்ரேஷன் அப்படின்றது என்ன? ஆக்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸை ஒரு குறிப்பிட்ட டைம்ல திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட் பண்றதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆக்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் த ப்ராசஸ் எய்தர் டு ஜென்ரேட் அன் அன்பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் அவுட்கம் ஆர் வித் த எய்ம் டு அப்ரோச்சிங் த டிசையர்ட் கோல். நமக்கு வேணுன்ற கோல் கிடைக்கிற வரையுமே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ணோம். ஓகேவா, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லூப்பிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒவ்வொரு ரிப்பீட்டேஷனுக்கு பேரும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ரிசல்ட் என்னவா வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அதாவது முன்னாடி ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த ஐட்ரேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணுவோம். இதுக்கு பேரு லூப்பிங்னு சொல்லுவோம். ஓகேவா, நமக்கு மூவிலலாம் கூட வரும், நடந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு பேரு ஐட்ரேஷன், அதை லூப்பிங்னு சொல்றோம். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ கால்குலேட்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் 100 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்றது 100 கொடுத்துட்டோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்குன்றதுக்கு 100 வரையும் இது பண்ணணும்னா திரும்ப திரும்ப கொடுத்துருக்க கண்டிஷனில் 100 வேல்யூஸை போட்டு செக் பண்ணணும். ஸோ 100 டைம்ஸ் நமக்கு வந்து ஐட்ரேஷன் இங்கே நடக்குது. ஓகேவா, இந்த மாதிரி நடந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு பேர் தான் இந்த லூப்பிங் ப்ராசஸ். ஓகே, இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஏதாவது 3 ways. ஓகே, ஃபார் லூப்ல யூஸ் பண்ணலாம், வைல் லூப்ல யூஸ் பண்ணலாம், டூ வைல் லூப்ல யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன், நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும் எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். இப்போ 0 to n, 1 to n, 2 அந்த மாதிரி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே எண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவோம். வைல் லூப்னா கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுற வரையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஓகேவா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைல் லூப்னு சொல்லுவோம். டூ வைல் லூப் அப்படின்னா சேம் கண்டிஷன் நடக்கிற வரையும் நம்ம இது பண்ணணும், பட் எப்போ வந்துன்னா போஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அதாவது முதல்ல என்னன்னு செக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எங்கே இருந்துன்னா 1 or more டைம்ஸ் நடக்கும், இங்கே வைல் லூப்ல 0 or more டைம்ஸ் நடக்கும். ஓகேவா, இதுதான் ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரிண்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. n நேச்சுரல் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் யூஸ் பண்ணி. ஓகேவா, ஃபார் லூப்பில் நம்ம இது பண்ணுறப்ப பிகின் கெட் n கொடுத்தாச்சு. இங்கே இனிஷியலைஸ் i ஈக்குவல் டு 1 ஃபார் i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஐ வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இருந்துச்சுன்னா டூ பிரிண்ட் i பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் 1ஆல். அதுக்கப்புறம் எண்ட் ஃபார் எண்ட். இது ஆல்ரெடி கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோலாம், செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அல்காரிதம்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐட்ரேஷன்ல இங்கே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ i ஈக்குவல் டு 1, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n-க்கு நான் வேல்யூ 5 கொடுத்துருக்கேன்னா செக் பண்ணி பார்க்கும். எஸ் அப்படின்னா என்ன பண்ணும், அவுட்புட்டில் 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சுன்னா 1 + 1 2 ஆகும். ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். எஸ், அவுட்புட்டில் 2 பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 2 + 1 3 ஆகும். இதே மாதிரி இப்போ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்றப்ப 5 கரெக்டாக இருக்குது. ஸோ 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணால் 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். நோ, இப்போ வந்து 6 வந்து 5 விட பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன், எண்ட் பண்ணிடுவேன் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை. இப்படி தான் நடக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா i ஈக்குவல் டு 1 to 5ன்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, இப்படி கொடுக்கறதுக்கு பேர் ஆர் திஸ் வே ஆர் திஸ் வேவும் கொடுக்கலாம். இது வந்து ஃபார் லூப்பில் அவைலபிள். அதுவே வைல் லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பிகின் பண்ணிட்டேன், என்ன வந்து கெட் பண்ணிட்டேன் இன்புட்டை, இனிஷியலைஸ் i ஈக்குவல் டு 1 பண்ணிவிட்டேன், i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, பிரிண்ட் i,
I equal to I plus 1 end while end. ஓகேவா? சேம் ப்ராசஸ் தான். இங்கே நம்ம கொடுக்குறப்ப நம்ம இங்கே ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐயை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 2 நம்ம வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஃபாருக்கும் வயலுக்கும் உள்ளது. டூ வயலுக்கு பார்த்தோம்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், போஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் எல்லாம் சொல்லிடும், என்ன பண்ணணுன்ற கண்டிஷனை சொல்லிட்டு போஸ்ட் டெஸ்ட் தான் அந்த கண்டிஷனை வச்சுக்கோம். அப்போ பிகின் கெட் என் I equal to 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். டூ என்ன ஆப்ஷன் டூ பண்ணணுமோ அது பின்னாடி சொல்லும், பட் கடைசியா என்ன வருமோ அதை முன்னாடி கொடுத்துரும். பிரிண்ட் I equal to I plus 1. இப்போ இந்த I எப்போ பிரிண்ட் I கொடுக்கணும், எப்போ I இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா while I less than or equal to 1 இருக்கிறப்ப பண்ணு அப்படின்னு சொல்லி கண்டிஷனை கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம do while loop அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இவ்வளோதான் நமக்கு ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ரெக்கர்ஷன் அப்படின்னா என்ன, a process of ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதை திரும்ப தன்னை தானே கால் பண்றதுக்கு பேர் தான் ரெக்கர்ஷன் சொல்லியிருக்கோம். the process of calling the function by itself, தன்னை தானே திரும்ப கால் பண்றதுக்கு பேரு ரெக்கர்ஷன். அந்த ஃபங்க்ஷன் which call itself is called recursive function அப்படின்னு சொல்றோம். நம்ம நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட். அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளமை குட்டியா பிரிச்சு அதை சால்வ் பண்ணி ஒன்னு சேர்க்கறதுக்கு பேரு நம்ம டிவைட் அண்ட் கான்குவர் அப்படின்னு சொல்லுவோம். டிவைட்னா பிரிக்கிறது, கான்குவர்னா ஒன்னு சேர்க்கறது, அதாவது மெர்ஜ் பண்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளமை குட்டி ப்ராப்ளமா பிரிச்சு அதை சால்வ் பண்ணி நம்ம கொடுக்கறது, அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷனுக்கு பேரு தான் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெக்கர்ஷன்ல இருக்க அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிளீன் அண்ட் எலகன்ட், ரொம்பவே சிம்பிள் வேல கரெக்டா புரியுற விதத்துல நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க், அதாவது கஷ்டமான ப்ராப்ளமை சப் ப்ராப்ளமா மாத்தி சிம்பிள் ப்ராப்ளமா மாத்தி நம்ம பிரிச்சு ஆன்சர் கொடுக்கறதுக்கு இந்த ரெக்கர்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஜெனரேஷன் மூலமா, அதாவது கரெக்டா ஆர்டர் வைஸ்ல எனக்கு திரும்ப நடக்கிறனால என்னோட ப்ரோக்ராம் வந்து ஈஸியரா இருக்கும். இதுதான் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும் நிறைய லாஜிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? கஷ்டமான ப்ராப்ளம்ல இருக்க லாஜிக் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப ரெக்கர்ஷன் யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெக்கர்ஷன் வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட், ஸோ லாட் ஆஃப் மெமரி தேவைப்படுது, அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. ஓகே, எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஸோ ஹார்ட் டு டீபக்னு இருக்கு. ஸோ இவ்வளோதான் ரெக்கர்ஷன். நமக்கு ஒரே பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் again and again is called recursion. It can used to solve the various mathematical problem. The method of the solving problem is called டிவைட் அண்ட் கான்குவர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சூடோ கோட் ஃபார் ஃபேக்டோரியல் யூசிங் ரெக்கர்ஷன். நமக்கு ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி தெரியும்ல. எப்படி ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது தான் மேக்ஸில். 5 ஃபேக்டோரியல் மீன்ஸ் என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஆச்சரிய குறி போடுவோம்ல, அதானே 5 ஃபேக்டோரியல். அப்போ அந்த 5 ஃபேக்டோரியலுக்கு என்ன அர்த்தம், 5 into 4 into 3 into 2 into 1. ஓகேவா? இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா எனக்கு வர்றது தான் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்றது. அப்போ இதுக்கான சூடோ கோட் பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபங்க்ஷனா பிரியுது. ரெக்கர்ஷன்னாலே ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு, ஃபங்க்ஷன் அப்படின்னாலே 2ஆ பிரியணும் நான் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்ம வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் சொல்லி கொடுத்துருக்கப்பே இதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், சப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ சூடோ கோட்ல வந்து பிகின் அண்ட் எண்ட் வரும். நெக்ஸ்ட் இன்புட் வாங்குவோம், ஸோ கெட் கால் பண்ணுவோம். என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் ஆஃப் என்ன கால் பண்ணுவோம், பிரிண்ட் ஃபேக்ட் எண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனுக்கு எழுதுறதுக்கு பேர் தான் சப் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ இஃப் n ஈக்குவல் டு 1, ஓகேவா? இஃப் தென்னாலே நம்ம கண்டிஷன் தெரியும். இஃப் கண்டிஷன் தென் போட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்டும் எழுதணும், எல் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகே, இப்போ n வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஃபேக்ட் ஈக்குவல் டு 1, ஸோ ரிட்டர்ன் ஃபேக்ட். ஓகே, என்னோட வேல்யூ 1னா ஃபேக்டோரியலோட வேல்யூ 1 தான். பட் எல்ஸா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஃபேக்ட் ஈக்குவல் டு n இன்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா ஃபேக்டோரியலுக்கு, ரொம்ப கவனத்துல வச்சிருக்க வேண்டியது. அப்போ n இன்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1னா என்ன, ஜஸ்ட் சிம்பிள் திங், n ஈக்குவல் டு 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஃபேக்டோரியல் வரப்போ எப்படி வரும் அப்படின்னா n இன்டு
fact of n minus 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ fact of n minus 1 means 5 minus 1. ஓகேவா? அப்போ 5 into factorial of 4. ஓகே, அப்போ factorial of 4 means நமக்கு என்ன தெரியும்? 4 into 3 into 2 into 1. ஓகேவா? அதான் அந்த 4 factorialோட வேலை. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்னா factorial functionன்னு சொல்றோம். ரொம்பவே சிம்பிள் ஒன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு ரெக்கர்ஷன் அண்ட் ஐட்ரேஷன்னு. இதோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்கர்ஷன் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷன் வந்து அதை தன்னை தானே கால் பண்ணுறது. ஸோ கால் இட் செல்ஃப், ஃபங்க்ஷன் தட் கால் இட் செல்ஃப். அதுவே ஐட்ரேஷன் அப்படின்னா லூப்பிங், அதாவது ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகுறது. ஸோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் த ப்ராசஸ். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி அந்த செலெக்ஷன் ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் இங்கே ஃபாலோ பண்ணுவோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரக்சர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ ரிப்பீட்டேஷன் ஸ்ட்ரக்சர் இங்கே நடக்கும். ஓகேவா? டெர்மினேட் நடக்கும் எப்போ வந்து நம்மளுடைய கண்டிஷன்ஸ் இதுவாகுதோ அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா டெர்மினேட் ஆகிடும். அதுவே எப்போ லூப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுதோ, அதாவது அந்த கண்டிஷன் முடிஞ்சு அந்த கண்டிஷனை தாண்டி எப்போ ஒரு விஷயம் நடக்குதோ அப்போ தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகும், அப்படின்னா ஸ்டாப் ஆகும்னு அர்த்தம். இங்கே வந்து ரெக்கர்ஷனுக்கு நிறைய மெமரி தேவைப்படுது, இங்கே ஐட்ரேஷனுக்கு கம்மி மெமரி தான். அதே மாதிரி ரெக்கர்ஷனில் கோட் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக எழுதுவோம். ஏன்னா ஒரு தடவை ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அதை வந்து வெறும் ஃபங்க்ஷன் நேம் வேணுன்ற இடத்துல கால் பண்ணால் போதும், திரும்ப திரும்ப நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதுவே ஐட்ரேஷனில் திரும்ப ரிப்பீட்டட் ப்ராசஸ்னால வந்ததே திரும்ப கோடிங் வரதான் செய்யுது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கோட் வந்து லாங்கராக இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளுக்கான ரெக்கர்ஷன் அண்ட் ஐட்ரேஷனுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எல்லா டாப்பிக்குமே சொல்லியாச்சு. லாஸ்ட்டாக இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் தான் சொல்லித்தரணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். மறக்காமல் பாருங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.